வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் நேற்றைக்கு ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன், அதில் சுத்தமாக ஆடியோவே இல்லை. ஸோ அந்த பதிவுடைய கமெண்ட் எல்லாம் நான் வந்து படிக்கும்போது வந்து என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பை வந்து அது எல்லையில்லா அன்பை வந்து வெளிப்படுத்துது. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றிங்க. கமெண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வாய்ஸே இல்லை அந்த வீடியோவில். ஆனால் ரியலி ஐ மிஸ் யுவர் வாய்ஸ். மௌன விரதமோ பதிவுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இந்த மாதிரி வந்து சசி மாஸ்டர் மௌனமாக சொன்னது புரிந்தது, நன்றி. ஸோ நோ ஆடியோ சத்தம் இல்லை என்றாலும் புரியுது. ஸோ அந்த சவுண்டு இல்லை அப்படிங்கிறதே வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த மெசேஜஸில் வந்து வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு என் மேலே இருக்கிற அன்பு ரொம்ப புரியுதுங்க. மெசேஜ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதே வீடியோவை நான் திரும்பவும் வந்து என்னோடய வாய்ஸோடு வந்து கொடுக்க நான் வந்து முயற்சி பண்ணுறேன். இனிமேல் இந்த தவறு வந்து நடக்காமலேயும் நான் வந்து பார்த்துக்கிறேன். மெசேஜ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே. நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கோல்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருந்தோம். அது வந்து நான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து என்னுடைய வேலை விஷயமா வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ட்வீட் வந்து போட்டிருந்தேன். ஃபாலோ த ஸ்டேர்கேஸ் மெத்தட், see you all on ஃப்ரைடே அப்படின்னு வந்து சொல்லி இந்த தகவலை வந்து உங்களோட பரிமாறியிருந்தேன். என்ன இதில் வந்து மார்க் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோலேருந்து தான் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து மேலே வரைக்கும் போச்சு. இது என்ன லெவல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹையை நோக்கி போய்கிட்டு இருந்த ப்ரைஸு இந்த டிஸ்டன்ஸில் அந்த ஆல் டைம் ஹையை மிஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. ஸோ எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா நான் ஒன்று வந்து சொல்லியிருப்பேன், ஆல் டைம் ஹையை நோக்கி வந்ததுன்னா கண்டிப்பாக ஆல் டைம் ஹைக்கு வந்துடும், ப்ரைஸ் வந்து டச் பண்ணிடும். இல்லைனா டச் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போயிட்டு அதில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு கீழே வரும். இதெல்லாம் நம்ம வந்து பொதுவாக வந்து நிறைய வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரியும் நடக்கும். அப்போ நீங்கள் ட்ரேட்ஸை வந்து இந்த இடத்துல வந்து இனிஷியேட் பண்ணி, அதாவது பை ட்ரேடு இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணி இங்கே வரைக்கும் போயிடும், நான் இந்த ப்ராஃபிட்டை எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ ட்ரேடு எங்கே இனிஷியேட் பண்ணணும், எங்கே ரிவர்ஸ் ஆகுதோ, படிக்கட்டை எங்கே ஏற ஆரம்பிக்கிறானோ அங்கே நம்ம வந்து எடுக்கணும். அப்போ இதில் என்ன நடந்திருக்குது, இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிருக்குதான். ஸோ இந்த லைனுக்கு வரும்போதெல்லாம், இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்து வந்துருக்குது ப்ரைஸு. இது எப்படி வந்திருக்குது, இந்த லைன் போடாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு மெத்தட். இந்த படிக்கட்டில் பொறுமையாக வந்து ப்ரைஸ் கீழே வந்தது. இந்த இடத்துல ஒரு நல்ல வால்யூம் பில்டப் வந்து வந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூமே இருக்காது. இங்கே நல்ல வால்யூம் பில்டப் வந்தது. பில்டப் வந்த உடனே வந்து மேலே போய் இந்த ஹையை எப்போ வந்து கட் பண்ணணும், அடுத்தடுத்த ஹை வந்து வச்சு மேலே வரைக்கும் போச்சு ப்ரைஸ். அப்போ இந்த இடங்களில் எங்கேயாச்சும் நீங்கள் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாமே ஒழிய, இங்கே மேலே வந்து ஒரு பை ட்ரேட் எடுத்து இந்த ப்ராஃபிட்டை நான் வந்து பிடிக்க போகிறேன் அப்படின்னு என்றைக்குமே வந்து பண்ணாதீங்க. அப்போ இவன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணானா கீழே போயிடுவான். அப்போ என்னாச்சு, இந்த லோவை கட் பண்ணிட்டான். கட் பண்ணோன்னா எங்கே வந்தான், கீழே வந்தான். எதை எதிர்பார்த்தோம், இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். இந்த லெவல்ல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு ரொம்பவே அருகாமையிலேருந்து மேலே போச்சு ப்ரைஸ். மேலே போன ப்ரைஸு எக்ஸாக்டாக மேலேருந்து இப்படி வந்தது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு போய் தான் ரிவர்சல் ஆச்சு. ரிவர்சல் ஆனது ஒரு ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக ரொம்ப தூரமாக வந்து வந்திருக்கான். எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இந்த லெவலில் ஏற்கனவே சப்போர்ட்டாக வந்து பயன்படுத்தி மேலே போனதுனால திரும்ப வந்து அந்த லெவலுக்கு வந்து நிற்கலை ப்ரைஸ். கொஞ்சம் சின்ன ஒரு புல் பேக் போன மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக கீழே வந்துட்டான். இப்போது இவ்வளோ வேகமாக எவ்வளோ தூரமாக வந்தவன் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து தேக்கம் அடைஞ்சிட்டான். அவனால் கீழே போக முடியல அப்படிங்கிறத வந்து இந்த கேண்டல்லேருந்தே உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது ரிவர்சல் கேண்டல்னு சொல்லுவாங்க, ஸ்பின்னிங் டாப் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி பேரெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. சும்மா கேண்டலில் பார்த்தீங்கனாலே நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டில் இறங்கி தான் வந்தது ப்ரைஸ். படிக்கட்டில் இறங்கி வர்ற இடம் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆபத்து தான். திரும்ப வந்து ரிவர்சல் ஆகும்போது வந்து இந்த மாதிரி வந்து
நல்ல புல்லிஷாக மேலே போயிட்டே இருந்தது. அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் வேகம் குறையுது பார்த்தீங்களா? இந்த கேண்டிலில் இருக்கிற வேகத்தையும் இந்த கேண்டிலில் இருக்கிற வேகத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். புல்லிஷாக மேலே போச்சு பார்த்தீங்களா? அதை சொல்கிறேங்க. அப்போ என்ன ஆகுது? என்கல்ஃப் பண்ணியிருக்கான். இது இப்படி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்படி வந்துட்டு கூட மறுபடியும் வந்து க்ரீன் ஆகி இப்படி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போனோன்னா இப்படி தான் வந்து போவான். நிறைய பார்த்துருக்குறோம். அதை தான் நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குது என்ன நடக்குது 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் படிக்கட்டில் இறங்கி அவன் பாட்டு கீழே போயிட்டே இருந்திருப்பான். நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சார்ட் பார்க்கும்போது நான் வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போது நான் என்ன ட்வீட் வந்து போட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபாலோ த ஸ்டேர்கேஸ் மெத்தட். ஒன்ஸ் வந்து இது வந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னாலே நீங்கள் ஸ்டேர்கேஸை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். எங்கே போகலாம்? எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இந்த தடவை போனால் ஆல் டைம் ஹை. ஏற்கனவே ஆல் டைம் ஹையை மிஸ் பண்ணிட்டான். நம்ம இங்கே ட்ரேட் எடுக்க மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த லெவல்ஸில் எங்கேயாச்சும் வந்து நம்ம ட்ரேட்ஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வரைக்கும் என்ட்ரி அட் எக்ஸிட், பூமாலை என்ட்ரி எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? ப்ரைஸு இந்த ஹைக்கு கட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்படி 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 வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை தான் ட்விஸ்டே அன்றைக்கி நான் வந்து செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து பகிர்ந்துட்டு வந்து போன விஷயம். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் அட் ஆல் டைம் ஹை, நியூ ரெக்கார்ட்ஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு வந்து இந்த ட்வீட் வந்து போட்டிருந்தேன். இதான் மார்க்கெட்டில் நடந்திருந்தது. நம்ம இவ்வளோ நேரம் இதை பற்றி தான் பேசியிருந்தோம். இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது? மேலே போய் இப்படி கீழே வந்திருக்குது. பூமாலை மாதிரி இந்த லெவல் வரைக்குமே வர முடியல. அதனால் வர முடியாமல் இந்த லெவல்லேருந்தே மேலே போயிருக்குது. இந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வந்து பிடிச்சிருக்குது. ஒரு அரை நாள் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லெவலை கட் பண்ணோன்னா கடன்னு மேலே போயிடுது. மேலே போகும்போது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது? இந்த லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸு. அப்போ இந்த லெவலை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். இவ்வளோதான் விஷயம். அதே சமயத்தில் உங்களால் வந்து ஏதாச்சும் 2 பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா சும்மா கனெக்ட் பண்ணி ஒரு லைனை போட்டு வச்சுக்கோங்க. சும்மா வேறு கசன்னு நீங்கள் நிறைய லைன்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு லைன். அதே மாதிரி இங்கே 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் சும்மா அப்படியே போட்டு வச்சுக்குவோம். இந்த லைனுக்கு பக்கத்தில் வரும்போது வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ, அதுக்கு தான் இந்த லைனை வந்து போடுறோம். இந்த படிக்கட்டில் இறங்கி வருது, படிக்கட்டில் ஏறி போகுதுன்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? அது எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இதை தாண்டி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. தாண்டி வந்தால் என்ன ஆகணும்? நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்க வேண்டியதான். இந்த இடத்துல எதனாச்சும் ஒரு தேக்கம் இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன ரிவர்சல் வந்து தான் போகும் அப்படிங்கிறது ஐடியா. அது அப்போது ஆச்சரியகரமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணதுனால அந்த முள்ளும் முனையமான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி முள்ளுடைய முனை மாதிரி கொஞ்சம் கூட வந்து மிஸ்ஸே ஆகாமல் அந்த இடத்துலேருந்து தான் ரிவர்சலே ஆயிருக்கு. இது வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது? இந்த இடத்த அவனால் பிரேக் பண்ணவே முடியல. ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தோன்னா அப்படியே தேங்கிட்டான் பார்த்தீங்களா? இங்கிருந்து வந்து நல்லா மேலே வந்தது ப்ரைஸு. ஆனால் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து தேங்கிட்டான். இந்த தேக்கத்துக்கு அப்புறம் 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இதை பிரேக் பண்ணி நல்லா மேலே போகணும். அப்படி இல்லைன்னா படிக்கட்டு மெத்தடில் கீழே வந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து ஆரம்பத்தில் நான் வந்து சீக்வன்ஸ்ன்னு சொன்னேன். சீக்வன்ஸ் இப்படி சீக்வன்ஸ் பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ஹையர் ஹை பண்ணுது, லோயர் லோ வந்து பண்ணிட்டு போகுது, ஹையர் லோ, லோயர் ஹை இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து புரியல. படிக்கட்டுன்னு சொன்னோன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து பிடிச்சிட்டிங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து எளிமையாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயங்களை உங்கள்கிட்ட கடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நீங்கள் வந்து தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. திரும்ப கூட அதை நீங்கள் அந்த மெசேஜஸில் நான் இந்த பதிவுடைய ஆரம்பத்தில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து அளவு கடந்த அன்பை வந்து என் மேலே வந்து வச்சுருக்கிறது அது வந்து கிளியராக வந்து காட்டுது. ரொம்பவே சந்தோஷம். மறுபடியும் வந்து நம்ம டைவர்ட் ஆகிறோம்னு நினைக்கிறேன். அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணு கலங்குது.
சரி, ஓகே. இதுலேருந்து கீழே வந்தது பார்த்தீங்களா ப்ரைஸு? கீழே வந்த ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து தான் ரிவர்சல் ஆயிருக்கு. இது வந்து 1 ஹவரில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி வந்து இங்கே வாட்டர் மார்க்கில் தெரியுது பார்த்தீங்களா? இதில் 1 ஹவர் சார்ட்டு 5 மினிட்ஸில் போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வந்து ட்ரேடாக வந்து தெரியும். நான் காட்டுறேன். அடுத்து சார்ட்டை பார்க்கும்போது நான் காட்டுறேன். ஸோ தொடர்ந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே லெவலில் கட் பண்ணவே முடியல. அப்போ கீழே போயிட்டு மேலே வரும்போது திரும்ப கூட ஒரு ரிஜெக்ஷனை நம்ம இந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இப்படியே போகும் அப்படின்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நமக்கு ஆல் டைம் ஹை மேலே இருக்குது. நம்மளோட எண்ணமெல்லாம் வந்து இங்கே ஆல் டைம் ஹைக்கு ஏற்கனவே வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த தடவை போச்சுன்னா போயிடும். அப்போ எங்கெல்லாம் பை சான்ஸ் கிடைக்குதோ நம்ம வந்து பையை வந்து எடுத்துடலாம். செல்லை எதிர்பார்க்கறத விட பையில் போகிறது தான் வந்து புத்திசாலித்தனம். இந்த மாதிரி உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கனெக்ட் பண்ணி பொறுமையாக வந்து வெயிட் பண்ணு. கதவை திறக்கவும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். தட்டுறாங்க கதவை, திறக்கலை. அப்புறம் கடைசி என்னாச்சு? கதவை உடைச்சிட்டு மேலே போயிட்டான். மேலே எங்கே போயிருக்கிறான் பாருங்கள், கரெக்டாக ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான். இந்த ஆல் டைம் ஹைக்கு போன உடனே நிறைய சார்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆல் டைம் ஹையை டச் பண்ணுச்சுன்னா ஒரு வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த வால்யூம் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், பெரிய கண்டலாக இருக்கும். அப்படியே அங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணிவிட்டு இப்படி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அது மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்து இந்த மாதிரி வந்து மறுபடியும் அதே லெவலுக்கு வந்து போவான். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிலாம் வந்து சொல்லுவீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கணும். ஒருவேளை கீழே வந்தால் எது வந்து எந்த இடத்துலேருந்து ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது? இந்த பாயிண்ட்டே கனெக்ட் பண்ணீங்க, சூப்பராக இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிருது. ஒருவேளை கீழே இப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த லெவல்லேருந்து மறுபடியும் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் எப்படி தெரியும் உங்களுக்கு? படிக்கட்டில் ஏறணும். ஏறிச்சுன்னா மேலே போயிடும். எங்கே போகும்? இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் நோமேன் லேண்ட், அது வந்து நம்மளுக்கு இதான் புது உச்சங்கிறதுனால அதுக்கு மேலே வந்து எப்படி வந்து போகும்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அதுக்கு மேலேயும் நம்ம படிக்கட்டை தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. ஆனால் சில நேரங்களில் ஆல் டைம் ஹைக்கு போனதுக்கப்புறமா மந்தமாக இருக்கும். அப்படியே ப்ரைஸ் அங்கேயே இருக்கும். மந்தமாக அப்படியே நின்றுட்டு இருப்பான். வால்யூமே இருக்காது. சும்மா மேலே கீழே அங்கேயும் போகிற மாதிரி வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பான். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்ல ஒரு ஆர்வமாக வந்து பை பண்ணி போனவங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஆர்வமே இல்லாமல் இருக்கிறாங்க. தெரியுதா? இந்த இடத்த அவங்களால கட் பண்ணவே முடியல. அதே சமயத்தில் கீழேயும் வர முடியல. அப்படியே உங்களுக்கு வந்து ஆர்வம் சுத்தமாக குறையுது பார்த்தீங்களா? அப்போது இது எதை காட்டுது? அடுத்து வால்யூம் ஜென்ரேட் ஆக போகுதுன்னு காட்டுது. அடுத்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து பை செல் தானே பண்ணுறோம். இதில் 2 விஷயம் தானே, 2 விஷயம் தான் பண்ணுறோம் எல்லாருமே. உலகம் முழுசும் வந்து 2 விஷயம் தான் பண்ணுறோம். நான் பையன்னு நினைக்கும் போது நீங்கள் செல்லுன்னு நினைக்கிறீங்க, இழுபறியாக இருக்குது. நான் பையன்னு நினைக்கும் போது நீங்களும் பையன்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் பை பண்ணும்போது என்ன ஆகுது? மேலே போய்ட்டு மாற்றி நினைக்கும் போது தான் எண்ணம் வந்து ஒன்று சேரலைன்னா தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு திடீர்னு எல்லாரும் பையன்னு நினச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதுலேருந்து இன்னும் மேலே போகும். நான் என்ன சொல்லியிருந்தேன் வெள்ளிக்கிழமை? ப்ரைஸ் எட் ஆல் டைம் ஹை, நியூ ரெக்கார்ட்ஸ் ஆன் த வே ஃபார் கோல்டு. ஏன் நம்மளால் அதை வந்து சொல்ல முடிஞ்சுது? ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஆல் டைம் ஹைக்கு வந்து கீழே போயிருக்குது. இந்த தடவை மேலே வந்து மந்தமாக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. அதனால் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரியும்? அனுபவத்தில் தான் நம்ம இதெல்லாம் வந்து கற்றுக்க முடியும். பார்த்துக்கிட்டே இருக்கணும் சார்ட்ஸ். அப்போது நான் நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தேன்? ஆஸ் டிஸ்கஸ்ட் இன் ப்ரீவியஸ் ட்வீட், த ப்ரைஸ் மேட் ஏ நியூ ஹை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிடும். இந்த இடத்துல மந்தமாக வந்து இருந்தது ப்ரைஸ். இதுதான் ஆக்சுவலாக டே டைம் ஃப்ரேமு, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து மந்தமாக இருந்தது. அப்போ நியூ ஹை வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நியூ ஹை வச்சானா சரி. இந்த டே டைம் ஃப்ரேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? ஏற்கனவே நம்ம இதை வந்து பார்த்துருக்குறோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஸ்டேர் கேஸ். அவன் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். ஒரே ஐடியா எப்படியும் போகல. என்ன பண்ணியிருக்கிறான்? கொஞ்சம் மேலே போயிருக்கிறான், கொஞ்சம் கீழே வந்துருக்கிறான், மேலே போயிருக்கான், கீழே மேலே கீழே, படிக்கட்டில் ஏறி போயிரு. புதுசாக ஹை பண்ணிகிட்டே போயிரு. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணலாம்.
இதில் மட்டும்தான் நடக்குதா? இந்த கோல்டில் மட்டும்தான் நடக்குதா? இல்லை சில்வரில் நடக்குதா? இல்லை காப்பரில் நடக்குதா? இல்லைனா வந்து US 100ல் நடக்குதா? 30ல் எல்லாத்துலேயுமே நடக்குது. பிட்காயினில் நடக்குமா? ஆமாம், பிட்காயின்லேயும் இதான் நடக்குது. இல்லை இந்தியன் மார்க்கெட்ஸில் அதான் நடக்குது. ஸ்டாக்ஸில் அதான் நடக்குது. அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து நீங்கள் ஒரு ஒரு மாற்றத்தை வந்து உங்களுடைய ட்ரேடிங் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை நீங்கள் வந்து சந்திப்பீங்க. பொறுமையாக வந்து புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகலை. இவ்வளோ பெரிய ரிவர்சல் கொடுத்துருக்கான், இவ்வளோ சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்கான், நல்லா அதை விட கொஞ்சம் அதிகமாக ரிவர்சல் போயிருக்குது. அதுக்கப்புறம் ரிவர்சல் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தான் வர முடிஞ்சது அவனால். இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டானா கீழே போயிடும், மறுபடியும் கீழே போவான். எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இல்லை இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணி மேலே வரும்போது என்ன ஆகுது? புது ஹைக்கு வந்தது. இப்போது இன்னொரு புது ஹை வச்சுட்டான். இப்போ என்ன லாஜிக்கு? ப்ரீவியஸ் லோ இதுதான். இங்கிருந்து ஒரு புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் போயிருக்குது. ப்ரீவியஸ் லோ இதுதான். இப்போது மேலே போயிருக்குது ப்ரைஸு. கீழே போகணும் அப்படின்னா, கோல்டு ப்ரைஸ் வந்து இன்னும் இறங்கணும், கீழே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த லெவலுக்கு வரணும். சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இப்படி கீழே போகணும். அப்போ இந்த லெவல் வரைக்கும் வந்துடும். அப்போ சின்ன புல் பேக் கொடுத்துட்டு கீழே மறுபடியும் வந்து போகும். இந்த லெவலுக்கு சின்ன புல் பேக்கு கீழே போகணும். வால்யூம் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். வால்யூம் அதிகமாக ஜென்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அங்கேருந்து ரிவர்சல் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதாங்க. இந்த நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதை நான் திரும்ப கூட சொல்கிறேன் பாருங்கள். சின்ன ஃபாலு, சின்ன புல் பேக், சின்ன ஃபாலு, சின்ன புல் பேக், பெரிய ஃபால். வால்யூம் ஜென்ரேட் ஆகும். எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆக போதோ அந்த ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி வால்யூம் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்சல் ஆகும். அந்த ரிவர்சல் கட்டாயமாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து படிக்கட்டில் இறங்கி கீழே வரும்போது வால்யூம் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னாலே அங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வால்யூம் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னாலே ஒரு நல்ல வந்து ஒரு இந்த மாதிரி வந்து மேலே வந்துடுதுன்னு வைங்களேன். இப்படியே மேலே போய்கிட்டே இருக்க மாட்டான்ல, கொஞ்சம் கீழே வந்து தானே மேலே போகணும். அந்த மாதிரி சின்ன ஐடியாஸ் வந்து நீங்களே வந்து பண்ணுவீங்க. என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன், இந்த ஷேர் கேஸ் மெத்தடை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லைனா நம்ம பேட்டர்ன் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். அந்த நம்ம பேட்டர்ன் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். 2025ல் அதை மட்டும் கற்றுக்குவோங்கன்னு நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சார்ட்ஸில் போய் வந்து பார்க்கலாம். ஸோ என்னுடைய இந்த வீடியோ வந்து புதுசாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பிகினர்ஸ் கைடுன்னு இருக்கும். இந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும். பட் ஆனால் இதில் வந்து 2 வீடியோ மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மெயின் சேனலில் போய் பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் அசின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் நீங்கள் போனீங்கன்னா பிகினர்ஸ் கைடு வந்து ஒரு 40-45 வீடியோஸ் மேலே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். எல்லாமே 1 மணி நேரம் வீடியோவாக தான் இருக்கும். 1 மணி நேரமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் தான் எல்லாமே. அதனால் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு பொறுமையாக வந்து பயிற்சி பண்ணுங்கள். எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி வந்து ட்ரேடிங்கு உள்ளே நுழையணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்து கற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணி நிறைய நேரங்களை செலவு பண்ணி, அதாவது நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் காலேஜில் சேர்ந்ததாக நினச்சிக்கோங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி டெய்லியும் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து காலேஜ் இருந்தால் போயிட்டு வருவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு சார்ட்டை மட்டும் பாருங்கள். லைவ் சார்ட் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது லைவ் சார்ட் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. எங்கே பார்த்தாலும் அதான் நடந்துருக்கு. எங்கே பார்த்தாலும் சரி. சரி, இந்த இடத்துல இருந்து மேலே வந்துருக்குதே ப்ரைஸு, எப்படி வந்துருக்குறான்னு பார்த்தீங்களா? கட் பண்ணவே மாட்டான். இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குதுன்னா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது, மறுபடியும் போய்ட்டு எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆகும்போது இவ்வளோ தான் வந்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ரிவர்சல் வந்து ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஏன்னா இந்த தடவையும் வந்து நல்லா கீழே வரைக்கும் வந்திருந்தானா மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ வந்து அவனால் கீழே வர முடியலையோ மேலே போயிடுவான். எப்படி போயிருக்கிறான்? ஏற்கனவே இருக்கிற லெவல்ஸை கட் பண்ணாமல் மேலே போயிருக்கிறானா?
எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிருக்குது பார்த்தீங்களா? அதை டைரெக்டாக ஒரு லைனை வரைஞ்சி காட்டவா? எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருக்க மாட்டான் நம்ம பார்க்குறோமா? அந்த மேலே போய்கிட்டே இருக்க மாட்டான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபால் ஆகிருது. இந்த ஃபாலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து செல்லர்ஸ் வந்து இப்படி தான், இந்த அளவுக்கு தான் வந்து இருந்திருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஃபாலை ஸ்டார்ட் ஆகும்போது செல்லர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? மறுபடியும் மேலே கொண்டுட்டு வர முடியல ப்ரைஸை. அந்த ஸ்ட்ராங்னஸ், இந்த ஸ்ட்ராங்னஸை பார்த்தாலே நீங்கள் இந்த கேண்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இந்த லோவை தான் அவன் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணி கீழே போயிட்டு ரிவர்சல் அந்த லெவல் வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கீழே போயிருக்கான். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த இடத்துலேருந்து அவன் வந்து மேலே போயிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் வாட்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சரியான ட்ரேடு கிடைக்கல அப்படின்னா அடுத்த லெவல் இங்கே, அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த லெவல் இங்கே. இங்கே ஒரு சின்ன லாஸில் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க கண்டிப்பாக. இதோட மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன். அப்போ இதுதான் வந்து ரிவர்சல். எவ்வளோ வேகமாக எவ்வளோ தூரமாக வந்துருக்குறான் பார்த்தீங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படியே கப்சிப்னு ஆகிட்டான். ஏன்? ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னா பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து பையர்ஸ் வந்து அதிகமாகறாங்க, செல்லர்ஸோட பையர்ஸ் அதிகமாகறாங்க. அப்போ என்ன ஆகுது? பை தான் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணும்போது அந்த செல்லிங்கில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து முடிவு பண்ணி பை ஆகும் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை புதுசாக பை ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகுது? ரொம்ப வேகமாக போகுது பாருங்க. அப்புறம் கொஞ்சம் 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 பொறுமையாக போயிட்டே இருந்தது. நல்ல வேகமாக திடீர்னு போச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் கீழே வந்தது. ஸோ ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா நேரங்களையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல என்ன நடந்தது? ஒரு என்கல்ஃப் பண்ணிட்டு கீழே வந்துருக்கிறான்ல, அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. அதோட வந்து அதிகமாக நடந்திருக்குது. வேகமாக தூரமாக நடந்திருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா நடக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. கன்சாலிடேட் பண்ணிட்டான். என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி மேலே போய் இன்னும் கீழே இப்படி வந்திருக்கணும். பையிங் ப்ரெஷர். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்தவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆகி அந்த இடத்துல நின்றுட்டு ரெக்கவர் ஆகி இப்படி மேலே வந்தவனுக்கு இந்த இடத்த ஈஸியாக கட் பண்ணி போயிடுவான்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பை ட்ரேட் எடுப்பீங்க. எடுத்தோன்னா அவன் கீழே வந்துருப்பான். அப்போ அறவே நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் லெவலில் போய் பிரேக் அவுட் மாதிரி காட்டும் போது நீங்கள் இங்கே போய் பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து இந்த பை பண்ணி நான் இதை வந்து பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறது அது தப்பு. நீங்கள் செல் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பை மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க. நீங்கள் செல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த லெவலுக்கு ஜஸ்ட்டு மேலே போய் க்ளோஸ் வைப்பான். 5 மினிட்ஸில் சொல்கிறேன், மேலே போய் க்ளோஸ் வைப்பான். நீங்கள் இந்த லாஸை சின்ன லாஸை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடலாம். அப்புறம் மேலே போனோன்னா ஸ்டேர் கேஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த புல் பேக்கில் எங்கே பை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணுறது என்னது? இங்கே போய் பை பண்ணுறது. இந்த இடத்துல பக்கா பை மாதிரி காட்டுவான். எக்ஸாக்டாக பை தான் பண்ண சொல்லும், மனசு சொல்லும். அதனால தான் நான் சொல்லுவேன் ட்ரேடிங்கில் மனசு சொல்கிறத கேட்காதீங்க அப்படின்னு. புத்தியை சொல்கிறது தான் கேட்கணும். சரி, ஓகே. எல்லாம் ஜென்ரலாக எல்லாமே வந்து பார்த்துட்டோம். எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோ கட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டரில் போட்ட அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்திருப்பேன். அதே நேரத்தில் அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா ட்ரெண்ட் லைன் போட்டும் பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் போடும்போது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அந்த பிகினர்ஸ் கைடில் நான் ஏன் ட்ரெண்ட் லைன் போடணும், எதை கனெக்ட் பண்ணணும், விற்குமா, விற்கும் பாடியும் கனெக்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் சும்மா அந்த லோயர் லோ உங்களுக்கு வந்து சரியாக மார்க் பண்ண தெரியல, அதனால் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து போடுறீங்க அப்படி கூட நினச்சிக்கோங்க. எதை கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரீவியஸ் லோக்கு இந்த ப்ரைஸ் வரக்கூடாது, வராமல் அப்படியே மேலே போகணும். அது நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா அழகாக வந்து கனெக்ட் ஆகணும். கொஞ்சம் வெளியே வரலாம், இல்லைனா தொடாமல் கூட போகலாம். அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. எங்கேருந்து மேலே போகிறான்? கிட்டத்தட்ட ஒரு 2580 550 அந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகிறான். எங்கே போகிறான்? 550லேருந்து 820 வரைக்கும் போயிருக்கான் ப்ரைஸ். 550
அழகாக போயிரு, பொறுமையாக போயிரு. ஸ்டேர் கேஸ் மெத்தடை யூஸ் பண்ணி போயிரு. அப்போ நீங்கள் வீக்கெண்டில் என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டில் வந்து டெய்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு வந்து பார்ப்பீங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டேர் கேஸில் போயிட்டு இருக்கிற மாதிரி வந்து கிடச்சிது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழகாக 1 ஹவரில் போய் பைக்கான வாய்ப்பு எந்த இடத்துல கிடைக்கிதுன்னு பார்த்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா அப்பாடு மேலே போயிருப்பான். அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு சின்ன ரிஜெக்ஷனு அப்பாட்டுக்கு மேலே போகிறான், சின்ன ரிஜெக்ஷனு அப்பாட்டுக்கு மேலே. ஸோ ட்ரேடிங் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். எப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா முடியாது. இட் வில் டேக் டைம். அதாவது எனக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. இதெல்லாம் நான் இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லித்தர்றதுக்கு எனக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. நான் புரிஞ்சுக்கணும், அப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் கான்ஃபிடென்ட்டாக. இல்லைனா இதை கான்ஃபிடென்ட்டாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டத்தை நான் வந்து கம்மி பண்ணுறேன். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பயிற்சி, கடுமையான பயிற்சி. எனக்கு நிறைய மெயில்ஸ் வந்து வருது. அந்த மெயில்ஸில் வந்துட்டு ஒரு மெயிலில் 10 அனாலிசிஸ் 15 அனாலிசிஸ் சார்ட்டை வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ காப்பியாக எடுத்து வந்து அனுப்புகிறீங்க. பிரமிப்பாக இருக்குது எனக்கு. இவ்வளோ வந்து ஈடுபாடோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவீங்க. நிறையா மெயில்ஸ் வருது, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியல என்னால். இதில் வர்ற கமெண்ட்ஸுக்கே நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இது எதுக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நான் இதை ரிப்ளை பண்ணணும்னு ஆரம்பித்தேன் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர முடியல. எனக்கு இருக்கிற அந்த குறைந்த நேரத்தில் வந்து என்னுடைய அந்த நேரத்தை வந்து ப்ரொடக்டிவாக செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணேன். ஏன்டா ரிப்ளையே பண்ண மாட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்க தான் முடியுது என்னால். ரிப்ளைன்னு இறங்கினேன்னா அதுக்கு இட்ஸ் டேக்கிங் மோர் டைம். கவலையே படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு அனுப்புங்க. எங்கேயாவது தப்பு பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். சரியாக இருந்ததுன்னா ரிப்ளை வராது. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு? இப்போ அதான் பேசணும். இந்த லோவை வந்து கட் பண்ணவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். மேலேருந்து கீழே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த லெவலில் இருந்து மேலே போக ஆரம்பித்தானா மறுபடியும் இன்னும் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு தான் அர்த்தம். எதுக்கு மேலே போகணும்? இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே போகணும். ஒரு நல்ல ரிஜெக்ஷனை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இதை வந்து நம்ப முடியாது. அப்படியே வந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இப்படி போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸை வந்து அவன் உடைச்சிட்டு கீழே வரணும். எப்போ கீழே வரானோ அப்போ தான் கீழே இறங்கி இப்படி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு. அது வரைக்கும் வந்து மேலே தான் போகணும். சரிங்களா? சரி, 1 ஹவரில் போய் பார்ப்போம் என்ன நடந்தது அப்படின்ட்டு. 1 ஹவரில் நீங்கள் டேயில் பார்த்தீங்களே, இந்த டேயில் பார்த்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடந்துருக்குது. வேகமாக வந்து கீழே வந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டரில் வந்து பார்த்துருந்தோம். இந்த விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன ஆயிருக்குது? வேகமாக வந்த ப்ரைஸு இந்த இடத்துல வந்து அப்படியே நின்றுச்சு. ஏன்? யாரோ பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெண்ட் லைன் நீங்கள் டேயில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க. அந்த ட்ரெண்ட் லைனை அழகாக வந்து கனெக்ட் ஆகுது. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னே ரிவர்சல் தெரியுது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், ஒரு பெரிய ரைஸுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், ரெட்டோ பிளாக்கோ ஏதோ. இப்போ என்ன இருக்குது? இந்த லோவை அவன் கட் பண்ணவே இல்லை. லோவை கட் பண்ணல, மேலே போயிட்டான். ஸோ தொடர்ச்சியாக இது வந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி நம்ம அந்த ட்விட்டர் இதுலேயே வந்து பார்த்துட்டோம். இதில் 1 ஹவரில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிடணும். சும்மா அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சும்மா இப்படி வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளோ தூரம் மேலே போனாலும் சரி ப்ரைஸு, அங்கேருந்து கீழே ட்ராப் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைனே நம்ம போடுறோம். இங்கேருந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இப்படி மேலே போயிருக்குதா நேற்றுக்கு? இப்படி கீழே வந்து முடிச்சிருக்கான் மார்க்கெட்டை. திரும்ப இப்படி புஷ் பண்ணான்னா மேலே போகும். புஷ் பண்ணான்னா நல்லா மேலே போகும். நல்லா மேலே போயிட்டு அப்புறம் கூட பொறுமையாக வந்து அப்படி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதையும் சும்மா இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. அப்போது மேலே போகிற ப்ரைஸு எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னுடைய பாடங்களில் வந்து அதிகமாக நான் வந்து இந்த லெவல்ஸை பற்றி பேசவே மாட்டேன்.
எல்லாமே சார்ட்டு தான். சார்ட்டை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். என்னடா அது லெவல்ஸை பற்றியே சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. லெவல்ஸ் முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் லெவல்ஸு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன். எஜுகேஷனுக்கு அந்த லெவல்ஸ் வந்து முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ஏரியா எங்கேயோ இருந்து ரிவர்சல் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதையும் பிரேக் பண்ணி மேலே போவோம். எப்படி போவோம்? ஸ்டேர் கேஸில் போகும், படிக்கட்டில் போகும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இது வந்து நமக்கு தேவையில்லாத வந்து இந்த மேலே போச்சுன்னா தான் அந்த லைன் வந்து நமக்கு தேவைப்படும். இல்லைனா கட்டாயமாக அந்த லைன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து டெலீட் பண்ணிடுங்க. இதுக்கு ப்ரீவியஸாலாம் வந்து என்ன நடந்துருக்குது? இதுக்கும் ப்ரீவியஸாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு இடமும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த 1 ஹவரில் ஏற்கனவே நான் இதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். கடைசியாக வந்து பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. அதே மாதிரி நடந்திருக்குதா இங்கேயும்? அதான் ரிலேட் பண்ணிக்கணும் நீங்கள். இது எங்கே சொல்லியிருந்தேன் நான்? கிட்டத்தட்ட இங்கே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நடந்ததுக்கும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக கீழே வந்துருக்குது, ரிவர்ஸில் ஆகிருக்கு, நல்லாவே கீழே வந்துருக்குது, ரொம்ப நல்லா கீழே வந்துருக்குது. அதுக்கப்புறம் அவனால் கீழே வர முடியாமல் பிரேக் ஆகி மேலே போயிட்டான். அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது? ஃபஸ்ட் டைமு கொஞ்சமாக கீழே வந்துருக்குது, அடுத்த தடவை நல்லா கீழே போயிருக்குது, அடுத்த தடவை நல்லா கீழே போயிருக்குது, அடுத்த தடவை கீழே வர முடியாமல் மேலே வந்தான், பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. அப்போது பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஆனால் வந்து நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியல. அங்கே தான் பிரச்சனையே வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியல. அதனால் நீங்கள் பொறுமையாக கற்றுக்குவாங்கன்றேன். பொறுமையாக இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா மேலே போச்சு. எப்படி மேலே போயிருக்குது? படிக்கட்டில் ஏறி 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 மேலே போயிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? ஒரு கட்டத்தில் நல்லா மேலே போயிட்டு ஹை, இன்னொரு ஹை, இன்னொரு ஹை, இன்னொரு ஹை, இன்னொரு ஹை, இன்னொரு ஹை வந்து போக முடியல, திணறான். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? லோவை கட் பண்ணிட்டு கீழே வந்துருக்கான். மறுபடியும் ஸ்டேர் கேஸில் இறங்க ஆரம்பிச்சிருக்கான். மறுபடியும் இறங்க, எதை கட் பண்ணால் மேலே போயிடுவான், இதை கட் பண்ணால் மேலே போயிடுவான், கண்டிப்பாக போயிடுவான். ஏன் அப்படி சொல்கிறோம்? மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக் இங்கே தான் வந்துருக்குது, அதுக்கப்புறம் கீழே வந்துருக்குது. மறுபடியும் மேலே வரும்போது அந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணானா ஓடிடுவான், கட் பண்ணலன்னா இன்னொரு லோ வைப்பான். இங்கே எப்படி ஒரு லோ வச்சான், இன்னொரு லோ வச்சான், இன்னொரு லோ வச்சான், இன்னொரு லோ வச்சுருக்கான். மறுபடியும் மேலே வரும்போது கூட இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மேலே போவான். இந்த லைனை ஸ்லாண்டிங்காக ஒரு லைனை போட்டு நான் வந்து சின்னதாக ரிஜெக்ட் ஆகிருக்கேன், பெருசாக ரிஜெக்ட் ஆகிருக்கேன், அதை விட பெருசாக அப்புறம் வந்து இப்படி போயிருக்கான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு லைனை வந்து இப்படி போடுங்க, சின்னதாக வந்து இப்படி போயிருக்கிறான், அதோட கொஞ்சம் பெருசாக போயிருக்கிறான், அதை விட பெருசாக வந்து போயிருக்கிறான். அடுத்த தடவை வரும்போது என்ன இருக்குது? சின்னதாக தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு, மேலே போயிடுச்சு. கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். இப்படி லைன் போட்டிங்க போன தடவை, இந்த தடவை இப்படி நேர்கோட்டில் வந்து போட்டிருக்கீங்க. இப்போ இது எல்லாமே வந்து அனுபவம் தான். அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம். பொறுமை காக்கவும். ஒரு வருஷம் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, பொறுமையாக இருங்க. உடனே பரீட்சை எழுதணும்னு துடிக்காதீங்க. நீங்கள் சிறந்த மாணவனாக ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக கூட இருந்துக்குங்க. ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே நேரத்தில் தான் எக்ஸாம் வரும். படிக்கணும், பொறுமை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து இது வந்து சுலபம் கிடையாது. எப்போ? கற்றுக்கிற வரைக்கும். கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த இடத்துல எந்த சார்ட்டு கொடுத்தாலும் சரி, என்ன டைம் ஃப்ரேம் இருந்தாலும் சரி, தூள் கிளப்பிடுவீங்க. இந்த மாதிரி விஷயம் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வால்யூம் வந்து திடீர்னு பிரேக் ஆகி கண்ணாபின்னான்னு வந்து போகும். அந்த கண்ணாபின்னான்னு போனாலும் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த கேண்டலையும் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். முதல்ல இந்த வேகம் இங்கே இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? உள்ள பையர்ஸ் வராங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை இங்கே செல் பண்ணவங்க போதும்பா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இங்கே ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம், ப்ரீவியஸ் சப்போர்ட். இதில் எதனா ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எப்போ வந்து மேலே போவான்? இதை கட் பண்ணால் நான் மேலே போயிடுவான். மேலே வரான் பார்த்தீங்களா? இதை கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். அது வரைக்கும் போக மாட்டான். அப்போ மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து கீழே வர்றான். என்ன இது? பூ மாலை.
ட்ரை பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். 5 மினிட்ஸில் இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கிடச்சுன்னா ட்ரை பண்ண வேண்டியதான். என்ன பண்ணக்கூடாது, பண்ணணும், அவன் திரும்ப மேலே போகும்போது ஒரு ஹையை வச்சுட்டு கீழே வர்றான் பார்த்தீங்களா, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, இங்கே வரவே கூடாது. அவனை மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணணும். கட் பண்ணான்னா ஸ்டேர் கேஸ் ஆரம்பிச்சிடும். எங்கே போயிருக்கான், திரும்ப கரெக்டாக இந்த லெவலுக்கே போயிட்டான். அந்த லெவலுக்கு மேலே கொஞ்சமாக எட்டி பார்த்துருக்குறான், அந்த லெவலை கட் பண்ண முடியாமல் திரும்ப கீழே வந்திருக்கான். என்னது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணிட்டான்னா கீழே போயிடுவான். அது வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. எப்படி போயிருக்கேன் பார்த்தீங்களா. அப்போது இதை நீங்கள் வந்து இப்படி வந்து லைனை போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியும். இதையும் வந்து லைன்ஸ் மூலமாக இப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் ஒரு பேட்டர்னாக வந்து பேட்டர்ன்லாம் வந்து சொல்லித்தரும்போது இதை வந்து சொல்லி தருவாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை படிக்கிட்ட மெத்தடை மட்டும் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த லைன்ஸ் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து கவலையே படாமல் லைன்ஸ் போட முதல்ல வந்து கற்றுங்க. சும்மா அப்படியே லைனை வந்து இழுத்து விட்டு வைங்க. அது என்னமோ ஆகிட்டு போகுது. இந்த இடத்துல ட்ரேட் நடந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு லைனை போட்டு வைங்க. அதே மாதிரி 2 பாயிண்ட் இங்கே கீழே கிடைக்குதா, அந்த பாயிண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை காப்பி பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுது ட்ரெண்டு வந்து கீழே தான் போகுது அப்படின்னு. படிக்கட்டை எதுக்கு லைன் போட்டிருக்கீங்க, இந்த படிக்கட்டில் இறங்கி போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இந்த லெவலை கட் பண்ணி புது லோ வச்சிட்டான், இந்த லெவலை கட் பண்ணி புது லோ தான் வைக்கிறான். அப்போ இதிலலாம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் சிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? சரி, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பார்த்தோம். நேற்று கூட நான் இவ்வளோ சொல்லலை அந்த வீடியோவில். இதில் நான் வந்து இன்னுமே நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கனாலும் அதே தான். நேற்றுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி நான் இந்த ட்ரேடு வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளாக வந்து மேலே வந்தது ப்ரைஸு 5 மினிட்ஸில். இங்கே பாருங்கள், ஸ்டேர் கேஸ் தான். இந்த ஸ்டேர் கேஸை அவனால் பிரேக் பண்ண முடியல. எப்போ பிரேக் பண்ணுறானோ மேலே போயிடுவான். எதுக்கு மேலே போனால் மேலே போவான், இதுக்கு மேலே போனான்னா மேலே இன்னும் வந்து மேலே போவான். இந்த இடம் வரைக்குமே நமக்கு என்னது, செல்லு தான். ஏன், பூ மாலை மேலேருந்து கீழே வர்றான், மேலே போகிறான், வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சானா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இந்த லாஸை நான் ஏற்றுப்பேன். என்ன பண்ணியிருக்கேன், தொடர்ந்து கீழே வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த லோ அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு லோ வைக்க போகிறான்னு தொடர்ந்து கீழே வந்தானா இந்த லெவல்லேருந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். என்ன இருக்குது, அதே மாதிரி வந்து மேலே வந்துருக்கிறான். ஆனால் அடுத்து இன்னொரு லோ வச்சுட்டு தான் அங்கே வந்து நின்றுச்சு ப்ரைஸ். இந்த லெவலை கட் பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்த விக்கை கட் பண்ணணும். அப்போ தான் வந்து மேலே போவான். கரெக்டாக அந்த இடத்துல நின்னான் பார்த்தீங்களா. அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு எப்போல்லாம் வர்றானோ அப்போல்லாம் வந்து மேலே போகிறான். எப்படி வந்து மேலே போயிருக்கான், கொஞ்சமாக வந்து மேலே போயிருக்கான், கொஞ்சம் அதிகமாக வந்து போயிருக்கான், மறுபடியும் அதிகமாக போக ட்ரை பண்ணான். ஆனால் முடியாமல் வந்து கீழே வந்துட்டான். இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். எத்தனை தடவை இங்கே வந்து 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 மேலே போயிருக்கான் பாருங்க. அப்போ தொடர்ந்து ஒரே விஷயம் வந்து நடக்குது. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம வந்து சரி பண்ணி அதை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் அந்த படிக்கட்டு மெத்தடை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சு நோ வாய்ஸ் நோ சவுண்ட் அப்படின்னு வந்து நிறைய நீங்கள் வாய்ஸே இல்லைனாலும் எனக்கு வந்து புரிஞ்சுது, ஃபுல் வீடியோவும் நான் வந்து பார்த்தேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் கேட்கும்போது அதை படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாய்ஸ் இல்லாத ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அதை படிக்கும்போது கண்ணீர் தான் வருது. இனிமேல் இந்த மாதிரி தவறு வந்து நடக்காமல் நான் வந்து பார்த்துக்கிறேங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பதிவை வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.